தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தவனே இந்த 3 ராஜாக்களும் எலிசாவினுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று கதவை தட்டிட்டு நிற்கிறாங்க. எலிசாவுடைய வீட்டு வாசல்ல வந்து பெல் அடிக்கிறாங்க. ஹலோ சார், நாங்க 3 ராஜாக்கள் வந்திருக்கிறோம். யாரு ராஜாக்கள்? எங்க வந்திருக்கிறாங்க? தீர்க்கதரிசியினுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. ராஜாக்கள் நிற்கிறாங்க. ராஜாக்களுக்கு பின்பாக இந்த சேனாதிபதிகள் நிற்கிறாங்க. சேனாதிபதிகளுக்கு பின்பதாக மிகப்பெரிய 3 ராஜாக்களுடைய இராணுவங்களும் நிற்குது. அந்த ஒட்டகங்கள், குதிரைகள் என்று விதவிதமான படைகள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறது. எலிசாவுக்கு முன்பதாக இந்த 3 ராஜாக்களும் நிற்கிறாங்க. எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. எலிசா என்ன பண்றாரு தெரியுமா? எலிசா சொல்றாரு, என்கிட்ட ஏண்டா வந்த? கவனிங்க, ஏன் இப்படி சொல்றாருன்னா, எலிசாவுக்கு இவனை பார்த்த உடனே கோபம் வந்துடுது. யாரை பார்த்த உடனே கோபம் வந்துடுது? யோராம பார்த்த உடனே கோபம் வந்துடுது. காரணம், அவனுடைய வழிமுறைகள் சரியில்லை. கவனிக்கணும், சில நேரத்தில் தேவ மனுஷர்கள் உங்க மேல ஏதாவது கோபப்படுவாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய வழிகள் எங்கேயாவது சரியா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தேவ மனுஷனுக்கு கோபம் வருதுன்னா அவனுக்கும் உனக்கும் ஏதோ தனிப்பட்ட பகையெல்லாம் இருக்காது. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் என்ன கடன் கேட்டு நீங்க என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்லிட்டீங்க, இல்லைன்னா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு அவர் என்ன ஏமாத்திட்டா போயிட்டாரு. ஒரு தேவ மனுஷனுக்கு எப்பவுமே எந்த ஒரு மனிதன் மேலேயும் தனிப்பட்ட பகையோ கோபமோ இருக்காது. ஒரு தேவ மனுஷனுக்கு கோபம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, உங்களுடைய வழிகள் தேவனுக்கு விரோதமா இருந்தால், உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாது இருந்தால், அது தேவ மனுஷங்களுக்கு என்ன வரும்னா கோபம் வரும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு தேவ மனுஷனுக்கு உங்க மேல கோபம் வரும்னா அதுக்கு காரணம் உங்க வழிகள் எங்கேயாவது தேவனுக்கு பிரியம் இல்லாம இருந்தா தான் வரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் இங்க யோராம பார்த்துட்டு சொல்றாரு, நீ ஏன் இங்க வந்த? நீ எங்கேயாவது போக வேண்டியதானே? உங்க அப்பாவோட தீர்க்கதரிசிகள் கிட்ட, உங்க அம்மாவோட தீர்க்கதரிசிகள் கிட்ட போக வேண்டியதானே? ஏன் இங்க என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா பேசுறாரு, கொஞ்சம் கடிந்து கொள்றாரு. உடனே இந்த யோராம் சொல்றாரு, இல்ல கர்த்தர், அதே வார்த்தையை திரும்ப சொல்றாரு, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் எங்களை விழ பண்றது மோவாபினுடைய ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்பதான் இவர் சொல்றாரு, நான் யோசேபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். உன்னை நான் பார்க்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோசேபாத்து ராஜா. நல்லா கவனிக்கணும், யோசேபாத்து ராஜான்னு ஒருத்தன் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு நான் கொஞ்சம் தயவு பாராட்டேன். பிரைஸ் காட், ஆமென். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் சில நேரத்தில் சிலர் நிமித்தமாக நமக்கு ஃபேவர் பண்ணுவார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் நல்ல ஆட்களோட இருந்தீங்கன்னா கர்த்தர் கொஞ்சம் தயவு பண்ணுவார். ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் லோத்தை தப்பு வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் லோத்தை தப்பு வச்சார். சில நல்ல ஆட்களோட இருந்தீங்கன்னா ஆண்டவர் சில நேரத்தில் உங்களுக்கு ஃபேவர் கிடைக்க பண்ணிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். யோசேபாத்தோட முகத்தை நான் பார்த்து உன்னை நான் விடுறேன் அப்படின்னு சொன்னார். யோசேபாத்து முகத்தை பார்த்ததுனால நான் உன்னை விடுறேன். சில நேரத்தில் நல்லா கவனிங்க, உங்க வீட்டில் உங்க மனைவி இருப்பாங்க பாருங்க, உங்க மனைவிக்காக கர்த்தர் உங்க மேல பொறுமையா இருப்பாரு. ஏன்னா அவங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஆண்டோடைய சமூகத்தில் போராடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அபிகாயில் மாதிரி, அபிகாயில் என்ன பண்ண தெரியுமா? தாவீது ஒரு நாள் ரொம்ப கோபமாகி, அந்த அபிகாயிலுடைய கணவன் பேரு நாபால், அந்த ரொம்ப ஒரு மாதிரி
அரலூசு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவான் பாருங்க. அது மாதிரி ஒன்று பண்ணிட்டான். அதனால தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தாவீது நாபாலை கொல்லணும்னு கிளம்பி வர்றாரு. அப்படி கிளம்பி வர்ற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அபிகாயில் போய் அங்கே தாவீதுனுடைய பாதத்தில் விழுந்து, ஐயா என் புருஷன் செஞ்ச தவறை தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுனால இந்த நாபாலுக்கு தாவீதுனுடைய கண்களில் தயவு கிடைச்சது. சில நேரத்தில் அப்படித்தான் நமக்காக யாராவது ஜெபிப்பாங்க. உங்க அப்பா அம்மா உனக்காக ஒருவேளை ஜெபிப்பாங்க. உங்க அப்பா அம்மா ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒருவேளை உன்னை காப்பாத்திக்கிட்டு இருப்பார். உன் அண்ணன் தம்பிங்க ஜெபம் பண்றதுனால கர்த்தர் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருப்பார். பிரைஸ் காட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களா? யாரோ ஒருத்தருடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் உங்க மேல தயவா இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம ரொம்ப வழி விலகி நாம ரொம்ப அநியாயமா ரொம்ப அக்கிரமங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆண்டவர் இன்னும் நம்ம மேல பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் யாரோ ஒருத்தருடைய முகத்தை பார்த்து நம்ம மேல தயவா இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களா? ஆமா, யாரோ ஒருத்தருடைய முகத்தை பார்த்து கர்த்தர் நம்ம மேல தயவா இருக்கிறார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாராவது இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஊழியக்காரர் இருக்கலாம். மோசே திறப்புல நின்று ஜெபித்த மாதிரி, ஆண்டவரே இவங்களை நீங்க அழிக்கவே கூடாது, இவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நீங்க கொண்டு போட்டுருங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ற மோசையா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்காக பரிந்து பேசுறதுனால, யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்றதுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு தயவு பாராட்டார். ஒருவேளை உங்க ஊழியக்காரரே இல்லைன்னா கூட நமக்கான பிரதான ஆசாரியனாய் பரலோகத்தில் பிரவேசித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியிலேயே எங்களுக்கு யாருமே அப்படியெல்லாம் பரிந்து பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா, பரலோகத்துக்கு ஏறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய ரத்தத்தை பார்த்து கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆமா, அவர் நமக்காக இப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறபடினால, 1 யோவான் 2:1 அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினால தான் நம்முடைய மீறுதலுக்கு தக்கதாக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு தண்டனையை சரி கட்டாம இருக்கிறார். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அப்ப இந்த யோசபாத்து வந்து நிற்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டாங்க. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியாக பிடிச்சிடணும். கர்த்தர்கிட்ட தான் தீர்வு இருக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. அங்கே நின்றுட்டாங்க. எலிசா இப்போ பதில் சொல்லாம இவங்க கிளம்பி போற மாதிரி இல்லை. தேவனுடைய சமூகத்தில் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. ஆண்டவர் பதில் தராம நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆண்டவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. கர்த்தர் பேசினாதான், கர்த்தர் விடுதலை தந்தாதான், கர்த்தருடைய காரியங்களை நடப்பிச்சாதான் ஆண்டவரை நான் விடுவேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் விடாப்பிடியா காத்திருக்கணும். இப்பதான் எலிசா என்ன பண்றாரு, அவருடைய மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பாருங்க. இந்த யோராம் எல்லாம் பார்த்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார். ஆகவே இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கு பதில் சொல்லணுமே, சும்மா மாம்சத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. மாம்சத்தில் சொல்ல முடியாதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஒரு மியூசிஷியனை வர வைக்கிறார். மியூசிஷியன் வந்து கொஞ்சம் ஏதாவது பாட்டு பாடுங்கடா, டே ஏதாவது பாடுங்க, நான் பாடினா தான் கொஞ்சம் ஆவியில் நிறைய முடியும், உங்களெல்லாம் பார்த்தா என் ஆவி கெட்டு போதுடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் மியூசிஷியனை வர வச்சு வாத்தியங்களை வாசிக்க வைக்கிறாரு. அப்போ அவர் ஆவிக்குள்ளாகிறார். நல்லா கவனிக்கணும், பாடல்கள் எதுக்காக, மியூசிக்கெல்லாம் எதுக்காகனா நாம் ஆவிக்குள்ளாகிறதுக்காக, நாம தேவ பிரசன்னத்தில் நிறைவதுக்காக, நம்ம தேவனோடு கூட நம்முடைய உறவை சரியா அலைன் பண்ணிக்கிறதுக்காகத்தான் பாடல்களும் ஆராதனைகளும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. வீட்டில் 1008 டென்ஷன், வீட்டில் 1008 போராட்டம். இங்கிருந்து போன உடனே சில மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. சிலரெல்லாம் பார்த்தா சந்தோஷம், சிலரெல்லாம் பார்க்கலன்னா சந்தோஷம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சிலரை பார்த்தா சந்தோஷம், சிலரெல்லாம் பார்க்கலன்னா, ஆமா கடைசி வரைக்கும் அவனுங்கெல்லாம் பார்க்காம இருந்தால் நமக்கு நல்லது பாருங்க. ஏன்னா சிலரெல்லாம் பார்த்த உடனே நமக்கு பத்திக்கும், அப்படியே பார்த்த உடனே ஜில்லுன்னு ஆகிடும் பாருங்க நமக்கு. ஏன்டா இவனுங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பாருங்க. அப்போ என்ன ஆகிடும்னா அந்த ஆவி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். இந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு, தேவ பிரசன்னம் கலைஞ்சிடும். அப்போ அதை சரிப்படுத்துறதுக்காகத்தான் ஆராதனை. எதுக்கு சபைக்குள்ளே வந்த உடனே பாட்டு பாடி ஆராதிக்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பிரிட்டை அலைன் பண்ணுறதுக்காகத்தான் பாடல்களும் ஆராதனையும் நம்ம முன்னாடி வைக்கிறோம். ஏன் வந்த உடனே மெசேஜ் கொடுத்து முடிக்க தெரியாதா? இல்லை, வந்த உடனே இந்த ஆவியை செட் பண்ணணும். கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கிளியரா கேட்கணும்னா உங்களுடைய ஆவி தேவனோடு கூட ஒருமுகப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆராதனைக்கு வராதவங்களுக்கு என்ன நடக்காதுன்னா, கர்த்தர் பேசுறது கேட்காது.
ஹலோ, ஆராதனைக்கு வராதவங்களுக்கு பாஸ்டர் ஜான் பிரகாஷ் ஒரு பிரசங்கம் பண்றாருன்னு தோணுமே தவிர கர்த்தர் என்னோட என்ன பேசுறாரு அப்படின்றது கேட்காது. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படாது. அப்படியானால் அதனால தான் ஆராதனைக்கு வரணும். ஆராதனைக்கு வந்து பாடும்போது சேர்ந்து பாடணும். இசைக்கருவிகளோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்கணும். நம்முடைய ஆவியை தேவனுடைய ஆவியோட நாம ஒன்றாக கலக்க வேண்டும். கலந்துட்டீங்கன்னா ஆராதனை நேரத்தில் நீங்க தேவ ஆவியோடு இசைவீர்களானால் ஆவியானுடைய சத்தம் உங்களுக்குள்ள துணிக்கும். கர்த்தர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேட்கக்கூடிய காதை ஆண்டவர் இந்த ஆராதனையில உருவாக்குவார். அடைக்கப்பட்டிருக்கிற செவிகள், அடைக்கப்பட்டிருக்கிற இருதயம் எல்லாம் ஆராதனையில திறக்கப்படும். உங்களுடைய ஆவி தேவனோடு கூட கனெக்ட் ஆகும். எலிசாவுக்கு, தேவ மனுஷனாகிய எலிசாவுக்கு, நல்ல கவனிங்க, ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா பெற்ற எலிசாவுக்கு ஒரு ஆராதனை அவசியமா இருந்தது, தேவனோடு கூட கனெக்ட் ஆக. இங்க யாரும் எலிசாக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். எலிசா அளவுக்கு தேவனுடைய வரத்தை ரெட்டிப்பா பெற்ற ஆட்கள் இங்க யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எலிசாவுடைய ரெட்டிப்பான வரம் என்னென்னலாம் செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். எலிசாவுடைய ரெட்டிப்பான வரம், அந்த மனுஷன் செத்து போய் அவரை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மண்ணில் அவரை செத்து போய் புதைச்ச அந்த மண்ணில் ஒரு பொணம் விழுந்தது பாருங்க, அந்த பொணம் உயிரடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமா, அவரை புதைச்ச மண்ணுக்கு கூட அவ்வளவு பவர் இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் அந்த எலிசா. அப்படிப்பட்ட வல்லமையான எலிசாவுக்கு எது அவசியமா இருக்குதுன்னா, ஒரு ஆராதனை அவசியமா இருக்கிறது. தேவனை பாடுவது அவசியமா இருக்கிறது. இசை கருவிகளை வாசித்து தேவனை துதிப்பது அவசியமா இருக்கிறது. காரணம், கர்த்தரோடு கூட இணைய, கர்த்தருடைய ஆவியோடு இணைய, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அது அவசியமா இருக்கிறது. அதனால தான் சபைக்கு வந்தா நல்லா பாடணும். கண்களை மூடி நீங்க கர்த்தரை பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பக்கத்துல யார் இருக்கிறா, யார் கை தட்டுறா, யார் கை தட்டல, யார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, யார் ஏதாவது கம்பல் போட்டிருக்கிறாங்களா, நம்ம கை தட்டினா என்ன நினைப்பாங்க, டான்ஸ் ஆனா என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் எதையும் யோசிக்காம என் ஆவி கர்த்தரோடு கூட இணையும்படியாக, என் ஆவி தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நான் அவரை பாடுவேன், அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியா கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். இப்ப எலிசா கர்த்தரை ஆராதிச்சிட்டாரு. ஆராதிச்ச உடனே தேவனுடைய ஆவியானவர் அவருக்குள்ள இறங்கி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், வாய்க்காலை வெட்டுங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, காற்றையும் நீங்கள் காண மாட்டீங்க. கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, பள்ளத்தாக்க வெட்டுங்கடா, நான் ஃபோன் பண்ணி மெட்ரோ வாட்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 லாரியை வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே பள்ளத்தாக்கெல்லாம் வெட்டுவோம். ஃபோன் பண்ணி மெட்ரோ வாட்டருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, ஐயா ஃபோன் பண்ணிட்டாரு, அவருக்கு ஏஇஏ தெரியும், ஜேஇஏ தெரியும், அங்கேருந்து வாட்டர் வந்துடும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதை கொஞ்சம் நம்பலாம், ரொம்ப ரொம்ப நம்பலாம், அதை 100%. சரி, அடுத்ததா இன்னொரு வார்த்தை சொல்லலாம். இது பாரு, அதெல்லாம் கிடையாது, நீ பள்ளத்தாக்க வெட்டு, நைட்டு 12 மணிக்குள்ளே என்ன பண்ணோன்னா மழை வந்துடும், அதனால நீ என்ன பண்ணுவோன்னா வாய்க்கால்லாம் ரொம்பிடும், மழை வரும், நீ கவலைப்படாத, போயிட்டு வான்னு சொன்னால் இதை ஒரு 50% நம்பலாம். ஏன்னா மழை வரும்னு யாரா சொல்கிறது, யாருன்னா ஒரு ஊழியக்காரன் சொல்கிறாரு இல்லையா, அவர் வார்த்தையை கொஞ்சம் நம்பித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% நம்பலாம். ஆனால் இப்போ இவர் சொல்கிறது என்னென்னா, பள்ளத்தாக்கில் வாய்க்காலை வெட்டு, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் வராது, ஆனா வாய்க்கா மட்டும் நிரம்பும். இப்பதான் இதை 0% கூட நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் எப்படி பேசுவார்னா, எதை உன்னுடைய அறிவு கண்களால் நம்ப முடியாதோ, எதை உன் புத்திக்கு எட்டாதோ, எதை உன்னால உன் இருதயத்துக்குள்ள இது கொஞ்சம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு உன் இருதயம் சொல்லும் பாருங்களேன், அப்படித்தான் கர்த்தர் பேசுவார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசுறத விசுவாசிக்கிறதுக்கு ஒரு தனி இருதயமே வேணும். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. அது தேவனால் பிறந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தினால தான் விசுவாசிக்கவே முடியும். கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் அப்படிதான் ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், உன் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாது. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க,
பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, உன்னோட சின்ன மூளையினால ஆண்டவருடைய வல்லமையை புரிஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, உன் சின்ன மூளை இது, அதுல கொஞ்சோண்டு தான் அறிவு இருக்குது. அதுல அந்த அறிவை வச்சு ஆண்டவருடைய வல்லமையை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு கவனிங்க, வாய்க்காலை வெட்டுங்கள்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி சொன்ன உடனே இவங்க செய்கிற இந்த காரியம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் அதை தான் சொல்றார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யலைன்னா உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாதான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா, ஆண்டவர் தண்ணீரை கட்டளையிடலைன்னா, நானும் என்னுடைய மிருக ஜீவன்களும் செத்து போவோம், என் வாழ்க்கை இனி செழிக்காது, நான் இனி பிழைக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, வாய்க்காலை வெட்டு, தண்ணீரால நான் அதை என்ன பண்றேன், நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இப்படி நம்புறீங்க? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா என் வாழ்க்கையில நான் மேன்மை அடைய முடியாது, நான் வெற்றி அடைய முடியாது, நான் ஜெயத்தை காண முடியாது, ஆகவே கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில இடைப்பட்டே ஆகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீர்களானால், உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, வாய்க்காலை வெட்டுங்கள். ஆமென். பிரைஸ் காட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. இந்த வாய்க்காலை வெட்டுங்கள்னு ஆண்டவர் சொல்றதுல ஒரு முக்கியமான 3 அல்லது 4 காரியங்களை நான் சொல்றேன். என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் உங்களை, இது ஒரு ப்ரிப்பரேஷன். ஆண்டவர் அவருடைய கரத்தை அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன விரும்புறாருன்னா, நீ உன்னை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சில நேரங்கள்ல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் பல விதங்கள்ல நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க, என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா கவனிங்க, நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாற வேண்டியது அவசியம். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பமா இருக்கிறார். நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தத்தை இது குறிக்கிறது. வாய்க்காலை வெட்டு சொன்னா கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்திற்கு நீ தயாராகு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்ய போகிற அந்த மகத்தான கிரியைக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் என்பது அதனுடைய முதலாவது அர்த்தம். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி ஆயத்தப்படுத்தணும்? நான் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேவனிடத்தில் திரும்பணுமோ அப்படியெல்லாம் தேவனிடத்தில் திரும்பிடணும். எப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் நான் என்னை தாழ்த்தணுமோ அப்படியெல்லாம் நான் என்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். எப்படியெல்லாம் நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில கட்டளையிடுவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்து ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புவார் என்கிறதான எண்ணம் இருந்துச்சுன்னா, அப்படியானால் நான் என்ன பண்ணுவேன்னா, வாய்க்காலை வெட்ட ஆரம்பிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், தேவனால் என் வாழ்க்கையில நன்மையை கொடுக்க முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டாயிருக்குமானால் நான் ஒரு காரியத்தை செய்வேன், வாய்க்காலை வெட்டுவதற்கு நான் தீவிரப்படுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆமென். உங்களை எத்தனை பேர் அறிவீங்க? உங்களை எத்தனை பேர் அறிவீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் என்றால் அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, வாய்க்காலை வெட்டுகள்னா என்ன அர்த்தம்னா கவனிங்க, தேவன் இங்க பேசுறாரு எலிசா மூலமா. நீ வாய்க்காலை வெட்டு, காற்றையும் பார்க்க மாட்ட, மழையையும் பார்க்க மாட்ட, வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இந்த வார்த்தையை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இதை தான் நம்பணும். இது நடக்கக்கூடிய ஒரு காரியம் மாதிரி தெரியல. இதை யோசிச்சு பார்த்தா அறிவுக்கு இது எட்டல. தண்ணி வரணும்னா மழை வந்தால் தண்ணி வரும், இல்லைன்னா வேற ஏதாவது கிணறு அந்த மாதிரி ஏதாவது உடஞ்சிச்சுன்னா, டேம் ஏதாவது உடஞ்சிச்சுன்னா தண்ணி வரும். இங்கே எதுவுமே இல்லை, தண்ணி வரும்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, வரும்னு சொன்னா நம்பணும். அதான் ஃபெய்த். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. இங்க தான் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் 100% விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் பேசினார்னா அதை நிறைவேற்றுவார். அது ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு பைத்தியமாக தோன்றலாம், ஆனா பைத்தியமாக தோன்றுகிற சில வார்த்தைகளின் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இதெல்லாம் என்னப்பா பைத்தியகாரத்தனமா இருக்குது. சில ஆட்களுக்கு, அறிவாளிகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எப்படி தோணும் சொல்லுங்க?
அறிவாளிகளுக்கு தேவனுடைய வார்த்தை பைத்தியமாக தோணும். ஆனால் அந்த பைத்தியமாக தோன்றுகிற வார்த்தை தான் அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய அற்புதமாக மாற்றி ஞானிகளை பைத்தியமாக மாற்றுகிற தேவனுக்கு தான் அது புரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க 100% அப்படியே விசுவாசிக்கணும். தேவன் என்ன சொல்றாரோ அதை கொஞ்சம் கூட சந்தேகப்படாம தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க பழக வேண்டும். அதான் ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்வான்னு சொன்னா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா உங்களை நீங்க விசுவாசத்துல இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கங்க. உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் வளர்ந்து பெருகட்டும். தேவன் சொல்லுகிற காரியங்கள் ஆகும் என்கிற எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் உருவாகட்டும். ஆமென் சொல்லுங்க. 100 வயதான ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியுமானால், கவனிங்க, சரீரம் செத்து போன பிறகு, சாராளுடைய கற்பம் செத்து போன பிறகு தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி ஆபிரகாமால விசுவாசிக்க முடியுமானால் உங்களாலும் என்னாலும் விசுவாசிக்க முடியணும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்பணும். நம்புவதற்கு ஏதுவாக அங்கே சூழ்நிலைகள் இல்லாத போதும். எப்படிங்க? நம்புவதற்கு ஏதுவாக சூழ்நிலை இல்லாத பொழுது நீங்கள் நம்புவதுதான் விசுவாசம். நம்புவதற்கு ஏதுவாக அங்க காரியங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஆபிரகாம் எப்படி நம்பினா? நம்புறதற்கு சூழ்நிலைகள் இருந்துச்சா? இல்ல. ஆனா அவன் நம்பினான். அவன் நம்பினது தான் அவன் ஆசீர்வதிச்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்றேன், தேவன் பெரிய காரியங்களை பேசும் பொழுது, அவர் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த மகத்தான திட்டங்களை பேசும் பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்கிறதான நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆக உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பலப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொன்னார்னா அது நிச்சயம் நிறைவேறும். ஆமென். மனுஷங்க சொன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா பேசுறது கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிற நல்லதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். ஆமென். நம்புறீங்களா? அப்படி பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் பலிக்கும். அவர் நல்லதெல்லாம் உனக்கு செய்வேன்னு சொன்னார், நான் நிச்சயமாக செய்வார். தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. 99% அல்ல, 99.9 அல்ல, 100% விசுவாசிக்க பழகி கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, 100% விசுவாசிங்க. கொஞ்சம் கூட சந்தேகப்படாதுங்க. தேவன் தம்முடைய வார்த்தையில ஒன்றையும் அவர் தவற விட மாட்டார். சாமுவேலுடைய வாயில் இருந்த வார்த்தையே ஒன்று கூட தரையில விழலனா, பரலோகத்தின் தேவனுடைய வாயிலிருந்து விழுந்த வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழாது. அல்லேலூயா. அது அப்படியே நிச்சயம் நிறைவேறும். தனக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக வாய்க்காலை வெட்டுங்கள்னு சொன்னா அவர் சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும். எப்படி சொல்றாருங்க? இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும். இப்ப 3 இராணுவங்கள் இருக்குது. இந்த 3 இராணுவங்களுக்கும் பெரிய பெரிய குதிரைகள் இருக்குது, பெரிய பெரிய ஒட்டகங்கள் இருக்குது. இப்ப இவ்வளோ விலங்கினங்களும் தண்ணி குடிக்கணும், இவ்வளோ ஆட்களும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீ என்ன பண்ணுனா பள்ளத்தாக்க உண்டாக்கு அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க. அப்படின்னா நீ யோசனை பண்ணு, நீ முடிவு பண்ணு, இவ்வளோ ஜனத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுன்றதை நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா வாய்க்காலை வெட்டுனா எவ்வளோ தூரம் இவங்க வாய்க்காலை வெட்டுறாங்களோ அவ்வளோ தூரம் தண்ணியை நிரப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ தூரம் இவங்க வாய்க்காலை வெட்டுறாங்களோ அவ்வளோ தூரம் தேவன் என்ன பண்ண வல்லவராக இருக்கிறார்? தண்ணீரால நிரப்ப வல்லவராக இருக்கிறார். பாருங்க, சில ஆட்கள் என்ன நினைப்பாங்க, நான் ஒரு 10க்கு 10 வெட்டிடுறேன்ப்பா, அதை ஃபுல்லா நீங்க நிரப்பிடுங்க. 10க்கு 10 வெட்டினா 10க்கு 10 நிரம்பும். 100க்கு 100 வெட்டினா 100க்கு 100 நிரம்பும். ஒரு 1000க்கு 1000 வெட்டினா 1000க்கு 1000 நிரம்பும். அவர் சொல்றாரு பள்ளத்தாக்கு ஃபுல்லா வெட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய தரிசனங்களை பெரிதாக்குன்னு அர்த்தம். நீ எவ்வளவு பெருசா நீ வெற்றியோ அவ்வளவு பெரிய இடத்தையும் தண்ணீரால நிரப்ப நான் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் கண்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கட்டும். நான் சொல்றேன், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு 100 ஏக்கர் அப்படின்னா அந்த 100 ஏக்கரும் வாய்க்கால வெட்டு. அந்த 100 ஏக்கர் முழுவதும் நான் தண்ணீரால நிரப்ப எனக்கு வல்லமை இருக்கிறது. உனக்கு ஆற்றல் இருக்குமானால் எனக்கு வல்லமை இருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உனக்கு எவ்வளவுப்பா லேண்ட் வேணும்? ஆண்டவர் கிட்ட கேட்கிற, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நீ பாரு, உன் பிள்ளைங்களுக்கு நான் சொந்த வீடு தர போறேன். அப்படி ஆண்டவரே தாங்கப்பா, எவ்வளவு லேண்ட் வேணும் நீ டிசைட் பண்ணலாம். நீ எழுந்து இந்த பூமியில என்ன பண்ணு? எழுந்து என்ன பண்ணு? இந்த பூமியில
நட அப்படின்னு சொல்லிட்டார் பாருங்க. ஆபிரகாம் ஒருவேளை நம்ம ஊர் ஆளா இருந்தா ஆபிரகாம் எவ்வளவு தூரம் நடந்திருப்பார்னா, குடிசை போடுற அளவுக்கு கொஞ்சம் தூரம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்சம் தூரம் நடந்திருப்பார், 10க்கு 10 இது போதும் நமக்கு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிருப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் எழுந்து வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அவ்வளவு தூரம் நீ என்ன பண்ண, நடந்து திரி அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் எழுந்து நடந்தான் பாருங்க. நடந்து 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 நடந்து. காரணம் என்னன்னா, என் சந்ததி இவ்வளவு பெருசா இருக்கும், என் சந்ததி இவ்வளவு பெருசா இருக்கும், என் தலைமுறைகள் இவ்வளவு பெருசா இருப்பாங்க, என் பேர பிள்ளைங்க இவ்வளவு பெருசா இருப்பாங்க. ஆகவே என் சந்ததி குடியிருப்பதற்கு ஒரு வீடு பத்தாது, ஒரு 10க்கு 10 ரூம் பத்தாது, ஒரு கிரவுண்ட் பத்தாது, ஒரு ஏக்கர் பத்தாது, ஒரு தேசமே தேவை. அப்படின்றதுனால அந்த தேசம் முழுவதும் அவன் நடந்து திரிந்தான். அவன் நடந்து திரிந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார், கொடுத்தார். பிரைஸ் காட், ஆமென். அப்படியானால் இந்த பள்ளத்தாக்குகள் எம்மட்டோ அம்மட்டோ நீ என்ன பண்ணு, வாய்க்கால விட்டு. நான் சொல்றேன், கொஞ்சம் பெருசா பார்க்கணும் பிரதர், உங்க விஷனை கொஞ்சம் பெருசாக்குங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தரிசன பார்வை உடையவனாயிரு, கொஞ்சம் பெருசா பாரு. ஆண்டவர்கிட்ட சின்னதா கேட்காத, ஆண்டவர்கிட்ட பெருசா கேளு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில ஆட்கள் பாருங்க, 10,000 ரூபாய் மாசம் கிடைச்சா போதும் ஆண்டவரே, இதுவே ஒழுங்கா கிடைச்சதுன்னா நன்றி ஆண்டவரே. நான் சொல்றேன், கொஞ்சம் லட்சக்கணக்கில் தான் கேளம்பா. உனக்கு 10,000 ரூபாய் போதும்ல, 10,000 ரூபாய் எடுத்துட்டு 90,000 ரூபாய் கொடுத்துறேன் ஆண்டவருக்கு. அதுக்கு மனசு வர மாட்டேங்குது பாருங்க. ஹலோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிறதற்கு அவர் தாராள குணமுள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய விருப்பம் நீ கேட்பதற்கு உனக்கு முடியுமானால் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கவனிங்க, இதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியா இருந்த ஒரு சகோதரி, அவங்க வாழ்க்கையில கடன், அந்த ஐயா இறந்து போயிட்டாரு, கடன் பிரச்சனை வருது. இதே எலிசா கிட்ட வர்றாங்க. எலிசா சொல்றாரு, போ பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கி உங்ககிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் எல்லா பாத்திரங்கள்லையும் வார்த்து வைன்னு சொன்ன உடனே, கவனிங்க, அவள் வாங்குற பாத்திரங்கள் எல்லாம் வாங்குறா. பக்கத்து வீட்டில் வாங்குறா, எதிர்த்த வீட்டில் வாங்குறா, 4வது வீட்டில் வாங்குறா, 5வது வீட்டில் வாங்குறா, அந்த தெரு ஃபுல்லா வாங்கிட்டா, பக்கத்து தெருவில் வாங்கிட்டா, 3வது தெருவில் வாங்கிட்டா, 4வது தெருவில் வாங்கிட்டா, அடுத்த நகருக்கு போய் வாங்குறா. எல்லார்கிட்டையும் வாங்கி 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 அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல வேற பாத்திரமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவளுடைய தரிசனம் விரிவடைந்தது. இனி பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, எண்ணெய் நின்று போயிற்று. உனக்கு பாத்திரங்கள் இருக்குமானால் அதை வார்ப்பதற்கு, எண்ணெயை கொடுக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன் கண்கள் எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ, உன்னுடைய கைகள் எவ்வளவு தூரம் வாய்க்கால வெட்டுமோ, அவ்வளவு தூரம் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் பெருசாதான் பாறையா, உன் கண்கள் விரிவடையட்டும், உன் தேவனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பாரு. உன் தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, உன் கண்கள் பெரிதாய் பார்க்கட்டும், பெருசா பாருங்க. அந்த பெருசா பார்க்கறதுக்கு பின்னாடி தேவ நாமம் மகிமை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ நாமம் மகிமை இருக்கணும், தேவ சித்தம் இருக்கணும். உன் கண்கள் பெரிதாய் பார்க்கட்டும். கர்த்தர் சொல்றார், பள்ளத்தாக்கு ஃபுல்லா எவ்வளவு தூரம் வெட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் வெட்டு. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, 4வதா சொல்றேன், வாய்க்காலை வெட்டுங்கள் என்பது இது வெறுமனே கண்களால் பார்ப்பது மாத்திரம் கிடையாது. இங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும். மண்வெட்டியில வெட்டினவங்களுக்கு தெரியும், கடப்பாறையில தோண்டி பூமியில ஒரு 2 அடி குழி எடுத்தவங்களுக்கு தெரியும். என்ன ஆகும்? நம்ம ஊர்ல சொன்னா பெண்டு பெண்டு எப்படி நிமிரும் அப்படின்னா, வாய்க்காலை வெட்டணும்னா கவனிங்க, 2க்கு 2 குழி வெட்டணும்னா வெட்டணும், மண் எடுத்து போடணும், ஒருத்தர் பாண்டில் அள்ளணும், குத்தணும், வெட்டணும், எடுக்கணும், போடணும், குத்தணும், வெட்டணும், எடுக்கணும், போடணும். ஒரு பெரிய டீம் ஒர்க்கு, ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை. கவனிங்க, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. சில ஆட்கள் உட்காந்துக்கிட்டே கதையை ஓட்டிடலாம் நினைக்கிறாங்க. வாழ்க்கையில கொஞ்சம் எஃபர்ட் போட கத்துக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படுப்பா, கொஞ்சம் கடினமா உழைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்து சொல்லல, ஆபிரகாமே நீ கண்ணுல பாரு கண்ணா, நான் உனக்கு தரேன்னு சொல்லல. நோ, கண்ணுல பார்த்ததை எழுந்து நட, உன் கால்கள் நடக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா கொஞ்சம்
எஃபர்ட் போடணும். அவ்வளோ தூரம் நடக்கும். ஐயோ 3 கிலோமீட்டர் நடந்த உடனே மூச்சு வாங்குதே, அவ்வளோதான் 3 கிலோமீட்டர் தான். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், நான் இன்னும் கொஞ்சம் நடக்கணும். 4 கிலோமீட்டர் நடந்த உடனே கால் வலிக்குது, கால் வலிச்சுருந்தா நின்றுடு. இல்லை கால் வலிச்சாலும் பரவாயில்லை, என் சந்ததிக்கு வேணும்னு உன்னால் பிரயாசப்பட முடியுமானால் உன் பிரயாசத்தை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் சோம்பேறிகளா இருந்து கொண்டு ஒன்றுமே செய்யாம, ஆண்டவர் எனக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார் சில ஆட்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் தருகிறத உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படின்னா எது உன் கைக்கு செய்யும்படிக்கு உனக்கு எது நேரிடுதோ அதை உன் முழு பலத்தோட செய்யணும். பக்கத்துல கைப்படி சொல்லுங்க, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அந்த சோம்பேறியோட ஆத்மாவுக்கு விருப்பம் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு. சோம்பேறி, நீ கிரியை செய்யாத ஆளு, எதுக்குமே உனக்கு ஒர்க் பண்ண தெரியல, வேலை செய்யறதுக்கு உனக்கு முடியல, மனசுல ஊறுபட்ட ஆசை வச்சிருந்தா பத்தாது. ஆனா அதுக்காக நீ என்ன பண்ணணும்? இறங்கி வேலை செய்யணும். வேலை செஞ்சா தான் கிடைக்கும். ஆனா விருப்பம் இருக்கு, நடக்கலைன்னா நீ சோம்பேறின்னு அர்த்தம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோம்பேறியோட ஆத்மா என்ன பண்ணாது? விரும்பும், ஆனா ஒன்றும் பெறாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை சோம்பேறியா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய கண்கள் தரிசனத்தை பார்த்ததானால் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, வாய்க்காலை வெட்டுங்கள்னு சொன்னவனே அவன் உடனே ஆரம்பிச்சிருவான். அவனுடைய கைகள் மம்மட்டியை பிடிக்கும், அவனுடைய கைகள் கடப்பாறையை பிடிக்கும், அவனுடைய கைகள் பாண்டை பிடிக்கும். கவனிங்க, அதுலயும் இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த பள்ளத்தாக்கு இந்த வாய்க்காலை வெட்டுறதுக்கு கூட சில நேரத்தில் இப்படி யோசிச்சு பாருங்களேன். 2 அடி ஆழம் எடுக்கணும்னா அந்த 2 அடி தண்ணி தான். ஆனா ஒரு 10 அடி ஆழத்துக்கு, ஒரு 10 ஏக்கராவுக்கு வாய்க்கால வெட்டணும்னா யோசிச்சு பாருங்க. ஆழத்துல இறங்கி வெட்டணும், நீட்டா வெட்டணும், ஆழமா வெட்டணும், நீட்டாவும் வெட்டணும். அதிகமான எஃபர்ட். எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்களோ அவ்வளவு தண்ணீரால நிரப்புறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவ தரிசனத்தின்படி நீ அதிகமாய் உழைப்பாய், ஆனால் தேவ சித்தத்தின்படி நீ எவ்வளவு உழைப்ப போடுறையோ அவ்வளவு உழைப்பையும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கடின உழைப்பை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உன் கடினமான உழைப்பை, உன் வேர்வையை, உன் தியாகத்தை, உன் பிரயாசத்தை, உன் உழைப்பை ஆண்டவர் ஹானர் பண்றார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமா உழைக்கிறியோ, இறங்குறது, வெட்டுறது, குத்துறது, அல்றது கஷ்டம்தான், அது கொஞ்சம் வலிக்கும். அந்த பெயினை கெயினா கர்த்தர் மாற்றுவாரு. பிரைஸ் காட். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நோ பெயின் நோ கெயின். சொல்லுங்க, நோ பெயின் நோ கெயின். வாழ்க்கையில சில ஆட்கள் வலியே இல்லாம ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. வலியே இல்லாம ஆசீர்வாதம் வராது. அப்படி வந்தா அது தப்பு. வலியே இல்லாம வாழ்க்கையில வசதி வந்தா அது தப்பு. கொஞ்சம் பிரயாசப்படணும், கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் கடினமாக நம்முடைய சரீரத்தை கசக்கி பிழியறதுக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால வெட்டுறது சாதாரணமான காரியம் அல்ல. அது கடின உழைப்பினால் மாத்திரமே நடக்கும். இவங்கெல்லாம் யுத்த வீரர்கள், போர் கருவிகளை பிடிச்சவங்க, போர் பயிற்சி எடுத்தவங்க. வாள் சண்டை தெரியும் அவங்களுக்கு, கைகள்ல சண்டை போட தெரியும், கவன் கல் ஏறிய தெரியும். ஆனா இப்ப தேவைப்பட்டா கத்திய பிடிக்கிற அந்த கை கடப்பாரியையும் பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவைப்படும் பொழுது கவனிங்க, எனக்கு இப்ப இது அவசியம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்க கூடாது, என் கைகள் வாழத்தான் பிடிக்கும், நான் யுத்த வீரன். நோ, இப்ப தேவைன்னா நான் கடப்பாரியும் பிடிப்பேன், பாண்டையும் பிடிப்பேன், மம்முட்டியும் பிடிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் இறங்கி வேலை செய்ப்பா, கொஞ்சம் இறங்கி வேலை செய். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இறங்கி கொஞ்சம் எஃபர்ட் போடு. சில ஆட்கள் என்ன நினைக்கிறான் தெரியுமா, நான் கத்தி பிடிக்கிறதுக்கு பயிற்சி பெற்றிருக்கிறேன், நான் இந்த வேலையை எப்படி செய்வது? தண்ணி வராது, வரலன்னா ஒட்டகங்கள் குதிரைகள்லாம் செத்து போவோம், ஒரு பெரிய தோல்வி வரும், பரவாயில்லையா? அந்த தோல்வி வரக்கூடாதுன்னா உன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி கொஞ்சம் வேலை செய். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்கிற வேலையை முழுசா செய், முழு பலத்தை போட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைக்கு நேரிடுகிற காரியத்தை உன் முழு பலத்தோட என்ன பண்ணு, செய். சில ஆட்கள் பாருங்க, நான் படித்த படிப்புக்கான வேலை இல்லையே பிரதர், நான் எப்படி இந்த வேலை செய்யறது பிரதர்? அப்புறம் நான் உனக்கு நான் கலெக்டர் உத்தியோகமாக தருவாங்க, சிஎம் போஸ்டிங் கூட காலியா இல்லையாப்பா, இருந்திருந்தா பரவாயில்ல, உன்னை எடுத்துன்னு வாங்க உட்கார வைக்கலாம், அண்ணன் எடப்பாடி வேற இருக்கிறாரு.
சில ஆட்களுக்கு அந்த மாதிரி தான் பாருங்க, ஏதாவது உட்காந்துக்கிட்டே செய்கிற மாதிரி தான் வேலை கொடுக்கணும் போல இருக்குது. நான் சொல்கிறேன், இறங்கி வேலை செய்ய. கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீ எந்த அளவுக்கு உழைக்கிறையோ அவருக்கு தெரியும். உன் கைகள், கத்தியை பிடிச்சு பழகின கைகள் கடப்பாறையை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தெரியும், ஆனால் உன் எஃபர்ட் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் செய்யும்படிக்கு உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். ஆமென். முழு பலத்தோட செய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதை செஞ்ச உடனே, நல்லா கவனிங்க, அதை செஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னா, இப்போ வாய்க்காலை வெட்டிட்டாங்க, அடுத்தது என்ன நடக்குது? கர்த்தர் இப்ப அதை தண்ணீரால நிரப்பணும். ஆமென். நீ பிரயாசப்பட்டுட்டியா? அடுத்தது தேவனுக்காக காத்துரு. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, தேவனின் செயலுக்காக காத்துரு. கர்த்தர் அற்புதத்தை நடப்பிக்கும் வரையில். ஆமென். இப்ப ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்பித்தான் நம்ம காரியங்களை செஞ்சிருக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டும் வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கணும். அதுக்குள்ள சந்தேகப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 அடி தோண்டிட்டு உடனே எங்க தண்ணி ஏதாவது வந்துடுச்சா பாரு பாரு, அந்த சைட்ல அந்த தெருமுனையில ஏதாவது வருதா பாரு, என்னடா தண்ணியே வரலையே. 2 அடி தோன்றதுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. உன் வாய்க்கால, உன் வேலையெல்லாம் முழுசா செஞ்சுட்டு கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில வெளிப்படணும்னு காத்துரு. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வாய்க்காலை எங்கும் வெற்றி விட்டார்களாம். வேதம் சொல்லுகிறது, ஏதோ மின் வழியாய் தண்ணி புறப்பட்டு வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வரையில கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோட காத்திருக்கிறதுக்கு பழகணும். ஆமென் சொல்லுங்க. நான் எல்லாம் செஞ்சுட்டேன், உடனே நடந்தணும். சில ஆட்களுக்கு பாருங்களேன், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலம் எல்லாம் உடனே நடந்தணும்னு நினைக்கிறான். உடனே நடக்கணும்னு நினைக்காதப்பா. கர்த்தர் ஏற்ற வேளையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில ஏற்ற வேளையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஏற்ற வேளையில செய்வார். கர்த்தருடைய கரமும் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதற்கு பொறுமையோட காத்துரு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்பட்டுட்ட, உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் கைகளின் பலத்தினால நீ பிரயாசப்பட்டுட்ட. இப்ப நீ ஆண்டவருடைய செயலுக்காக காத்துரு. இது நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சிரு, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆமென். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, நீ உன் வேலையை நீ பார்த்துரு ஒழுங்கா, அவர் வேலையை அவர் பார்த்துருவார். அவர் வேலையை அவர் சீக்கிரம் செய்யணும்னு அவருக்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாது, அவர் செய்வார். ஏன்னா சொன்னதே அவர் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்வேன்னு சொன்னவர் ஏற்ற வேலையில செய்வார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டுங்கள். சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டுங்கள். வாய்க்காலை வெட்டுறதுனா என்ன? தேவனின் ஆசீர்வாதத்திற்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்வது. வாய்க்காலை வெட்டுவதுனா என்ன? தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிப்பது. ஆமென். வாய்க்காலை வெட்டுவதுனா என்ன? உன்னுடைய எல்லைகளை பெரிதாக்குவது, உன் தரிசனத்தை பெருசாக்குவது. ஆமென். வாய்க்காலை வெட்டுவதுனா என்ன? கவனிங்க, கடினமாக பிரயாசப்படுவது. வாய்க்காலை வெட்டுறதுனா என்ன? கவனிங்க, கர்த்தருடைய செயலுக்காக பொறுமையோட காத்திருப்பது. ஆமென். வாய்க்காலை வெட்டுங்கள். உங்களோட வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும்படி வாய்க்காலை வெட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.